MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆர்டர் பண்ணி வெளியில சாப்பிட்றது அப்படின்றது இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் தி டே. நிறைய ஆர்டர் பண்றது நிஜமாவே இது டேஸ்டியரா இருக்கா இல்ல அது மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்னு சொன்னதுன்னா நான் ஸ்டாண்ட் அவுட்டா நான் தெரியுவேன். எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. சம்பளம் பத்தலை அப்படின்னு யார் ஒருத்தர் சொன்னாங்களோ அவங்களுக்கு வந்து பணத்தை எப்படி கை ஆள்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். லஞ்ச் கேரி பண்ணலை, இப்போ ஒரு இடத்துக்கு வெளில போகிறீங்க, அப்போ நீங்கள் மட்டும் போய் சாப்பிட முடியாது. அந்த சமயத்தில் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடுங்க. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு பைசா கொடுப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து அது திரும்பி வரும், சம்டைம்ஸ் ஈக்குவலாக திரும்பி வரும். இப்போ 2 வீலர் தானே இருக்கும், அப்பா வெயிலாக இருக்குது சென்னையில், ஒரு கார் இருந்தால் பரவாயில்ல, கார் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு இஎம்ஐக்கு கார் தரான். இந்த 15,000 ரூபா காருக்கு உடனே போயிடுவீங்க. போவீங்களா மாட்டீங்க? கண்டிப்பாக நான் இப்பவே நினைக்கிறேன். ஆரம்பத்துலேருந்தே நல்லா ஜாலியாக விளையாட்டு என்ஜாய் பண்ணவங்க லைஃப் லாங்காக கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. 5க்கும் 10க்கும் ஒன்று வந்ததுன்னா ஒன்று வரல, இது இல்லை அப்படின்னா பிகாஸ் நீங்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கே ரெடியாக இல்லை. ஆல்வேஸ் யூ வாண்டட் டு சில் அவுட், என்ஜாய், அந்த மாதிரியான மைண்ட் செட்டே இருந்ததுன்னா எப்படி மணி வரணும்? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படணும். சேவிங்ஸ் எது, இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் வந்து நம்ம போடக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடக்கூடியது. வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்ன, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரியல் எஸ்டேட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸ், இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 4த்துலேயுமே வந்து தெர் இஸ் நோ கேரண்டி. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் நிறைய பசங்களுக்கு, நிறைய பொண்ணுங்களுக்கு இப்போ இருக்குது சார். என்னதான் சார் பண்ணுறது? வாங்குற சம்பளத்தை எப்படி சேவ் பண்ணுறது? நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? நானா சார் ஒரு 26K. ஓகே, இப்போ 26K நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. நிறையவே இருக்காங்க சார். கம்மியாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல? இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் சர்வே பண்ணுறீங்க, உங்களோட கம்மியாக சம்பாதிக்கிறவங்களும் சர்வே பண்ணுறாங்க. இப்போ ஏன் வந்து நமக்கு பணம் பத்த மாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு வந்து வரவு இவ்வளவு இருக்கு, அந்த வரவுக்கேற்ற செலவு பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கணும். அது பழகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய இதே எடுத்துக்கணும், 26,000. நீங்கள் ஒரு பேச்சுலர் தானே? ஆமாம் சார். ஓகே, 26,000 பேச்சுலர். அப்பா அம்மாவோட இருக்கீங்களா தனியாக? அப்பா அம்மாவோட. அப்பா அம்மாவோட இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுன்னா உங்களுக்கு பெருசாக செலவு கிடையாது. ப்ராபப்ளி வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா அம்மா வந்து நீ எனக்கு கொடுக்க வேண்டாம்ப்பா, உன் காசை நீ பத்திரமா பார்த்துட்டா போதும், என்கிட்ட நீ ஃபர்தராக காசு கேட்காம இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த 26,000 உங்கள்கிட்ட இருக்கு. ஓகே, இந்த 26,000க்கு உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் வச்சுருப்பீங்க, அங்கேருந்து போயிட்டு வர்றது, அதுக்கப்புறமா வேறு ஏதாவது உங்களுடைய செலவுகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எவ்வளோ பண்ணுறீங்க இப்போ? எக்ஸாக்டாக சொல்லணும்னா 26,000 ரூபாயில் ஒரு 15,000 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துட்றேன் சார். 25,000த்துல 15 கொடுத்துட்றீங்க. மீதி 11 உங்கள்கிட்ட இருக்கு சார். அந்த 11ல நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? மைனஸில் போகுது சார். இல்லை, அந்த 11ல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? இந்த ஸ்பெண்டிங்கில் வந்து ஒரு ஸ்பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவலுக்கான எக்ஸ்பென்ஸ். ஸோ ட்ராவலுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து அது இட்ஸ் இன்னெவிட்டபிள். ஓகே, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய செலவுல நீங்கள் வந்து அந்த எல்லா செலவுமே ஜஸ்டிஃபைபிளாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அப்படின்னா அவன் பயங்கரமாக செலவு பண்ணான், அல்லது அந்த ஹோட்டலில் அவன் ட்ரீட் கொடுத்தான் அப்படின்னா நம்மளும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, மேபி ஒரு தடவை வேணா கொடுக்கலாம், வழிய பர்த்டே வந்து நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து இந்த ஆர்டர் பண்ணி வெளியில் சாப்பிட்றது அப்படிங்கிறது இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் தி டே. நிறைய ஆர்டர் பண்ணுறது. ஸோ இந்த ஆர்டர் பண்ணுறது வந்து நிஜமாவே வெதர் இட் ஆட்ஸ் ரியலி வேல்யூ ஆர் நிஜமாவே இது டேஸ்டியராக இருக்கா, இல்லை அது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அது மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்னு சொன்னதுன்னா நான் வந்து அது பி ஸ்டாண்ட் அவுட்டாக நான் தெரியுவேன், அதுக்காகவாவது நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுட்டு வந்து நீங்களும் வீட்டிலேருந்து வரீங்க, வீட்டிலேருந்து வரும்போது காலையில் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலாம், நைட்டு வந்து டின்னர் அம்மா கொடுத்துருவாங்க, லஞ்சும் நீங்கள் வந்து கட்டிட்டு வரலாம். ஈவன் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனுக்காக
ஆட் ஹவர்ஸில் வந்து அங்கங்கே ட்ராவல் பண்ணணுன்னா கூட யூ கேன் ஆல்வேஸ் கேரி அ லஞ்ச் பேக். பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம் ஆனால் சார். பண்ணுறீங்களா? ஆனால் இல்லை, கரெக்டாக. ஆமா சார். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செலவு. அதாவது இப்போ என்ன ஆகுது, நீங்கள் லஞ்ச் கேரி பண்ணலை, இப்போ ஒரு இடத்துக்கு வெளில போகிறீங்க, அப்போ நீங்கள் மட்டும் போய் சாப்பிட முடியாது. அந்த சமயத்தில் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுவீங்க. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு பைசா கொடுப்பீங்க, இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் கொடுப்பாரு. இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா யூ ஆர் ஸ்பெண்டிங் நாட் ஒன்லி ஃபார் யுவர் ஃபுட், யூ ஆர் ஆல்சோ ஃபார் த அதர் ஃபுட்ஸ். சம்டைம்ஸ் வந்து அது திரும்பி வரும், சம்டைம்ஸ் ஈக்குவலாக திரும்பி வரணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நம்ம மைண்ட் பண்ணுறதில்ல. இப்போ ஜஸ்ட்டு பாருங்கள், இதில் என்ன கஷ்டம், அம்மாவை சமைச்சு கொடுக்குறது ரெடியாக இருக்குங்கிறாங்க. நம்ம அதை கேரி பண்ணோம் அப்படின்னதுன்னா, ஈவன் ஒரு சாப்பாடு டெஃபினட்டாக நீங்கள் வெளில சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு வந்து சாப்பிட முடியாது லஞ்ச். கரெக்டாக இல்லையா? மினிமம் 100 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த 100 ரூபா இன்ட்டு 30 நாள், ஈவன் 20 நாள் வச்சுங்க அப்படின்னாலே எவ்வளோ வச்சு? 2000 ரூபாய் ஆச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் சேவே பண்ண முடியல அப்படின்னீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் வந்து ஈஸியாக நம்ம சேவ் பண்ண முடியுது. சம்பளம் பத்தலை அப்படின்னு யார் ஒருத்தர் சொன்னாங்களோ அவங்களுக்கு வந்து பணத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்றீங்க சார் பயங்கரமாக பசிக்குது அப்படிங்கிறீங்க, நான் வந்து ஏதோ சாதமோ இல்லை ஒரு 4 இட்லியோ கொடுக்குறேன் அப்படின்னதுன்னா ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து பசி கம்மியாகுமா ஜாஸ்தியாகும்? கம்மியாகும் இல்லையா? இப்போ 3000 ரூபாய் போது பணம் இல்லை, 3 லட்சம் போது பணம் இல்லை, 30 லட்சம் போதும் பத்தலை, 50 லட்சம் போதும் பத்தலை அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலை அப்படின்னதுன்னா என்னன்னா உங்களுக்கு அந்த பணத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் வந்து இது. ஏன் இது தெரியல அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா இதை படித்து இதெல்லாம் மார்க் எடுத்து இது பண்ணினா உனக்கு இந்த வேலை கிடைக்கும். ஓகே, அவர் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஒன்லி ப்ரிப்பேரிங் பீப்புள் டு கெட் அ ஜாப். அந்த ஜாப்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டியில் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் ஈவன் அட் யுவர் ஹோம் எங்கேயுமே சொல்லித்தரல. எங்கேயுமே சொல்லித்தராததுனால நமக்கு வந்து டக்குன்னு ஒரு பணம் வருது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நமக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. இப்போ நீங்கள் 26,000 ரூபா இருக்கு இல்லையா, இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ பணம் பத்தலைங்கிறீங்க, நாளைக்கு ஒரு 2 இயர்ஸ் டவுன் த லைன் உங்களுக்கு ஒரு 60,000 75,000 ஆச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுடைய என்ன பண்ணுவீங்கன்னா டக்குன்னு இப்போ 2 வீலர் தானே இருக்கும், அப்பா வெயிலாக இருக்குது சென்னையில், ஒரு கார் இருந்தால் பரவாயில்ல, கார் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு இஎம்ஐக்கு கார் தரான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15,000 ரூபா காருக்கு உடனே போயிடுவீங்க. போவீங்களா மாட்டீங்க? கண்டிப்பா. நான் இப்பயும் நினைக்கிறேன் 26லயே எனக்கு அந்த நினைப்புலாம் வருது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பணம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய விருப்பம் அல்லது உங்களுடைய ஆசை அது வந்து 4 ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டு இருக்கு. இது 4 ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டே இருந்தது அப்படின்னா வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் சேவிங்ஸ். நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சில பசங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே படிப்பு இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதிகமாக விளையாடுறதோ அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தோன்னா அதில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்படியே வந்து பார்த்தோன்னா ஒரு 10-12 வருஷம் 15 வருஷம் முடிச்சதுக்கப்புறமா அந்த எப்போ பார்த்தாலும் படிப்பு அந்த மாதிரி ஃபோக்கஸ் உள்ளவன் நல்லா படித்து நல்ல ஜாபுக்கு போயிடுவான். ஓகேயா? அப்போ இந்த 10-15 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு அதுக்கப்புறம் பெருசாக கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் இஸ் ஏர்னிங் மோர் மணி. இப்போ ஆரம்பத்துலேருந்தே நல்லா ஜாலியாக விளையாட்டு என்ஜாய் பண்ணவங்க லைஃப் லாங்காக கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பான். 5க்கும் 10க்கும் ஒன்று வந்ததுன்னா ஒன்று வரல, இது இல்லை அப்படின்னா பிகாஸ் நீங்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கே ரெடியாக இல்லை. ஆல்வேஸ் யூ வாண்டட் டு சில் அவுட் என்ஜாய் அந்த மாதிரியான மைண்ட் செட்டே இருந்ததுன்னா எப்படி மணி வரணும்? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படணும். ஏன்னா இனிஷியல் பீரியடில் கஷ்டப்படாமையே பழகிட்டு திடீர்னு உங்களை கஷ்டப்படுனா எப்படி உங்களுக்கு பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் இனிஷியல் பீரியடில் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு நம்ம வந்து 26,000 வாங்குறீங்களா, 10% வந்து நான் கம்மியாக தான் வாங்குறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் இப்போ உங்கள் ஜாபில் உங்களுக்கு நாளைக்கு வந்து இந்த ஜாபில் இருக்கணும்னா 10% கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் வந்து வரலாம், இல்லது வேறு வேலையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பரவாயில்லங்க 10% கம்மியானாலும் பரவாயில்ல, வேலையை விட்டு எனக்கு அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? நீங்கள் தானே மேனேஜ் பண்ணணும். அப்போ மேனேஜ் பண்ண முடியுது இல்லையா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். ஸோ இங்கே வந்து அந்த பிஎஃப்ன்றது ஒரு பெரிய ரோலாக இருக்குல்ல சார்? இங்கே
இந்த ஒர்க்கிங் டைமில் இந்த சேவிங்ஸ் இதில் இப்போ 10% அப்படின்னு பேசும்போது இந்த பிஎஃப் கூட ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து எடுத்து வச்சுட்டு அது கூட வர்றது கூட ஒரு நல்ல விஷயம் தானே. நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஏ வேணாம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா, அதெல்லாம் ராங் டெசிஷன் தானே. கண்டிப்பா. இப்ப வந்து பிஎஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல பிஎஃப்ல வந்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் அவங்க பிடிச்சாங்கன்னா த கம்பெனி இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் ஈக்குவலி. ஓகேயா? அப்ப என்கிட்ட இருந்து 1000 ரூபா போகுது, கம்பெனி இஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் 1000. ஸோ 2000 ருபீஸ் வந்து எனக்கு இப்போ கொடுக்கல அப்படின்னு சொன்னதுன்னா விச் இஸ் அ இன்டைரக்ட் சேவிங்ஸ். ஓகேயா? அது வந்து 8% வாட் எவர் பி த இன்ட்ரெஸ்ட் ரேட், பட் ஸ்டில் நம்மள்ட்ட இருந்து பிடிக்கக்கூடிய காசுக்கு ஈக்குவலா கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் இது. ஆனா இது ஆப்ஷனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க என்ன எல்லாத்தையும் இதை கொடுத்துருப்பா, எதுவுமே பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல, கவர்மெண்ட்ல வேலை பார்த்தா பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னா எப்படி பென்ஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த 10% நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10% அவங்க சேலரியில பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியல, அதனால தான் வந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ சேம் திங் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்லேயே பென்ஷன் கிடையாது. அண்ட் நமக்கு வந்து நீங்கள் இருக்கக்கூடிய வேலை ஆர் எனி வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் ஃபயர், எப்போ வேணாலும் யாரை வேணாலும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஃபோர்ஸ்டு சேவிங்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் மேண்டேட்ரி. இப்போ பிஎஃப்ங்கிறது இட்ஸ் வெரி குட் பிகாஸ் கம்பெனிலே பிடிச்சிடுறாங்க. இந்த 10%ங்கிறது வந்து இட் இஸ் அ ஃபோர்ஸ்டு சேவிங்ஸ். அது வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனா பின்னாடி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து இப்போ நானே வச்சுப்போம் ஒரு 26ல் வந்து நான் 2500 ஒரு 10% வந்து சேவ் பண்ணுறேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என் அக்கௌண்ட்லேயோ இல்லை சும்மா எங்கேயோ வீட்லேயோ வச்சுருந்தேன்னா அந்த காசு அப்படியே தானே இருக்கும்ல. இதே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன்னா அது வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னதுன்னா டியூரேஷனை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணும்னாலும் யூ கேன் எக்ஸ்டெண்ட். 1 year 2 yearsன்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் 5 years 10 years கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று அதோடு இல்லாமல் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கேரண்டி கிடையாது. பட் நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டிங்கில் இருந்தது அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ வந்து சேவிங்ஸ் எது இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து நம்ம போடக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடக்கூடியது. இங்கெல்லாம் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், 1 yearக்கு வந்து 7%, 2 வருஷத்துக்கு 7.5%, 3 வருஷத்துக்கு 8% அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எவ்வளவு டியூரேஷன் போடுறோமோ அப்போ அந்த மணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து கூடவும் கிடைக்காது, குறைச்சும் கிடைக்காது. வேறஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்ன, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரியல் எஸ்டேட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸ், இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த 4த்துலேயுமே வந்து தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் த ரிட்டர்ன். ஓகேயா? பட் த லாங்கர் யூ ஹோல்டு த பெட்டர் வில் பி த ரிட்டர்ன். ஓகே ஃபைன். இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு கோல்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இங்கேருந்து நெக்ஸ்ட் 5 yearsல எதில் ரிட்டர்ன் கொடுக்கும்? ஆப்வியஸ்லி இன்வெஸ்ட்மெண்ட் விச் இஸ் அவைலபிள் அட் அ டிஸ்கவுண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட் 10% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, வேற கோல்டு வந்து 35% ப்ரீமியத்தில் இருக்குது. அப்போ யாராவது இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போகிறீங்க, நேற்று போய் கேட்டீங்க அந்த சட்டை வந்து 1000 ரூபான்னாங்க, இன்றைக்கி போய் கேட்குறீங்க அது இன்றைக்கி வந்து 10% டிஸ்கவுண்ட்டாக 20%, 850 rupees to 900 சொன்னால் அது வாங்குவீங்களா? நேற்றுக்கு 1000 சொன்னது இன்றைக்கி 1300 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா அந்த சட்டையை வாங்குவீங்களா? கம்மியாக இருக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுனா கம்மியாக வாங்குகிறோம், எல்லாம் கம்மியாக வரும். பட் கோல்டு விலை ஏறினா மட்டும் அது அப்படியே பயங்கரமாக விலை ஏறிட்டே போயிடும், திருப்பி வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால இந்த 2500 ரூபா உங்களால் சேர்க்க முடிஞ்சதுன்னா யூ இன்வெஸ்ட் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.